வணக்கம். இன்றைய அரசியல்ல நம்ம பார்க்குற ஒரு முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது. ஸோ, அதுக்கான ரீசன் என்னன்னா 2டே விஷயம் தான். ஒண்ணு வந்து அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன்ல அவருக்கு எந்த சீட்டும் கொடுக்கப்படாத ஒரு சூழல். இதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா, அதிமுக தான். கூட்டணி பிஜேபியும் அதிமுக கூட்டணி வைக்கும்போது இவங்க போட்ட கண்டிஷன், முதல் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா, இவர வந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்கணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி போட்ட முதல் கண்டிஷன். அது நடந்துருச்சு. இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒண்ணும் சாதிக்கல. பட் இருந்தாலும் இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா அமைஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா வெளிய வந்ததுக்கப்புறம் இயக்கம் ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணோனே 13,00,000 பேர் சேர்ந்திருக்காய்ங்க. 13,00,000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா பாருங்க, கட்சி ஆரம்பிச்சா இன்னும் எத்தன லட்சம் பேர் சேருவாங்க. அப்ப என்ன இதுலன்னு தெரியுதுன்னா, அ இளைஞர்களுக்கு வந்து இன்னும் எதிர்பார்ப்பு வேற மாரி இருக்கு. இப்ப தாவேகா வந்தாச்சு. மாற்றத்துக்காக தாவேகா போட்டாங்க. தாவேகா ஜெயிச்ச முக்கியமான காரணமே பெண்களுடைய ஓட்டு தான். ஸோ, ஏன்னா இப்போ நெறைய விஷயம் தெரிஞ்சவன் என்ன யோசிப்பான்னா, இன்னும் சினிமாக்காரனே நம்ம ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ, அது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி எதிர்காலத்தில திரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா, இதில யாருக்கு பின்னடைவு? எப்படி தாவேகா கட்சி ஆரம்பிச்சோனோ, அதிமுக, திமுக பின்னடைவு ஏற்பட்டுச்சோ, அதே சூழல் நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா, தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அ ஏன்னா இப்ப தாவேக்கா வந்து போய்க்கிட்டு இருந்த மெத்தேட வந்து கொஞ்சம் ஒரு அரசியல் ரீதியா போணும். சினிமா தனம் இல்லாத ஒரு அரசியல் ரீதியா போனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நெறைய விமர்சனங்களும் அப்படிதான் வருது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்க காணோம். ஆதவ அர்ஜுனாவ பத்தின நெறைய நெகட்டிவ்ஸ் வருது. அப்புறம் விஜய் அவர்கள் திருச்சியில பேசின விஷயத்த பத்தி நெறைய எப்ப பார்த்தாலும் வந்து திமுகவ தீய சக்தின்னே சொல்லிட்டாரு. மாற்றத்திற்காக உன்னை உட்கார வச்சாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போணும்ல. ஸோ இந்த மாரி நெறைய நெகட்டிவ்ஸ் வர என்ன ஆகும்னா, பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இப்ப தாவேக்காவுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் வந்து எதையுமே சுயமா எடுத்து முடிவு பண்ண முடியாது. அவர் அதிகாரிகள டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரி. அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். டாப் டெல்லி வரையும் போய் பேசிட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவருடைய சிந்தனை எல்லாமே டோட்டலி சேஞ்ச். ஸோ இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரியான சிந்தனைகள், பிடித்த மாதிரியான திட்டங்கள், அவர் இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரியான மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணுவாரு. ஸோ அவர எதிர்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது தாவேகா கட்சிக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா எப்படி 2 பேருக்கும் போட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, தாவேகா கட்சி லாங் டெர்ம்க்கு போகுமா? அதாவது இப்போ இந்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், 15 வருஷம் கன்டின்யூ ஆகுமா? இல்ல திரு அண்ணாமலை வந்தார்னா, அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல திரு அண்ணாமலை கைக்கு தமிழகம் போய் விடுமா? அப்படிங்கிறத உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.